அன்பர்களே, கன்னியாகுமரி மாவட்டத்தில் 4 வழிச்சாலை பணிகளில் அதிகாரிகளின் அலட்சியத்தால் பல ஆயிரம் ஆண்டுகள் பழமை வாய்ந்த மார்த்தாண்டம் நெல்வேலி மகாதேவர் ஆலயத்தின் சுற்றுச்சுவர் மற்றும் கணபதி கோயில் பாதிக்கும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. இதை கண்டித்து பாஜகவினர் மற்றும் பக்தர்கள் போராட்டம் நடத்தினார்கள். கன்னியாகுமரி மாவட்டம் மார்த்தாண்டம் நெல்வேலி பகுதியில் மகாதேவர் ஆலயம் அமைந்துள்ளது. பல நூறாண்டுகள் பழமை வாய்ந்தது இந்த ஆலயம். இந்த பகுதியில் தமிழகம் கேரளாவை இணைக்கும் வகையில் 4 வழிச்சாலை பணிகள் நடைபெற்று வருகிறது. இந்து அறநிலையத்துறை மற்றும் நெடுஞ்சாலைத்துறையின் அலட்சியத்தால் தற்போது இந்த பணியின் போது ஆலயத்தின் சுற்றுச்சுவர் இடிக்கப்பட வேண்டிய அவல நிலை ஏற்பட்டுள்ளது. இந்த பணிகள் துவங்கிய போதே பாஜக மற்றும் பக்தர்கள் இந்து அமைப்புகள் போராட்டம் நடத்தி கோயிலுக்கு பாதிப்பில்லாத நிலையில் பணிகள் செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தினார்கள். அப்படியே செய்யப்படும் என்று வரைபடம் தயாரிக்கப்பட்டது. ஆனால் கோயில் மற்றும் ஆச்சாரங்களை முடக்கும் வகையில் இந்த பணிகள் தற்போது நடந்து வருகிறது. இதை கண்டித்து இந்து அமைப்புகள் மற்றும் பக்தர்கள் பாஜக தலைவர் ஆர்.டி. சுரேஷ் உட்பட பாஜகவினர் அந்த பகுதியில் குவிந்தார்கள். இதைத் தொடர்ந்து அதிகாரிகள் பேச்சுவார்த்தை நடத்தினார்கள். பணிகள் நிறுத்தப்பட்டது. தொடர்ந்து இந்து அறநிலையத்துறை அதிகாரிகள் மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள் பேச்சுவார்த்தை நடத்தி கோயிலுக்கு எந்த பாதிப்பும் இல்லாத வகையில் பணிகளை மேற்கொள்வதாக உறுதியளித்தனர். இதையடுத்து போராட்டம் கைவிடப்பட்டது. வார்த்து விட்டு ஃப்ளோர் காங்கிரீட் போட்டு அதுக்கு மேலே கெட்டி அடைச்சி கோயில் இதற்கு பிரகாரம் அங்கே நிற்கணும். அதில் வந்து ரிஃப்ளெக்டர் அப்போ அந்த இடம் அங்கே பாலம் போட்டு வேறு பண்ணிடும். இப்போ இந்த ட்ரைனேஜ் வரைக்கும் உள்ளது தான் கொஞ்சம் பிரச்சனை இருக்குது. இப்போ அந்த லெவலுக்கு எடுக்கணும்னா அது அப்போ நகர இப்போ இப்படி எடுத்துட்டு போவாங்க. கோயிலுக்கு சிபிஐ எல்லாம் பண்ணக்கூடிய வரது புறம்போ சைடு ஃப்ரண்டில் உள்ளதும் வேணும். அமௌண்ட் இங்கு வச்சு எழுதியிருக்கிறதும் வேணும். சதீஷ் ஓகே ஓகே கேமரா கவுண்ட் பண்ணி ஓகே ஓகே சொல்லுங்கண்ணா. இன்று இந்த இடத்தில் என்னவென்றால் நெல்வேலி மகாதேவர் ஆலயம் கன்னியாகுமரி திருவனந்தபுரம் சாலையில் 4 வழிச்சாலையில் இந்த நெல்வேலி மகாதேவர் ஆலயம் அமைந்திருக்கின்றது. இந்த நெல்வேலி மகாதேவர் ஆலயத்தின் மூலை பகுதி, அதாவது கன்னி மூலை பகுதி இந்த 4 வழிச்சாலைக்காக பாதிக்கப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை இருந்து வருகிறது. இது 22 ஆண்டு காலமாக நாங்களும் பல போராட்டங்களை நடத்தி வருகிறோம். பல மாற்றங்களை செய்தும் இன்றும் அது போகக்கூடிய அளவில் இருந்து கொண்டிருக்கிறது. இதனால் பக்தர்கள் மிகவும் வேதனையிலே இருந்த அந்த நிலைமை மாற்றப்பட வேண்டும் என்று முன்னாள் மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் அவர்களிடம் கோரிக்கை வைத்து அவரிடம் அதிகாரிகள் பேசி இந்த இடத்துக்கு இன்று அதிகாரிகள் வருகை தந்து இந்த இடத்தை பார்வையிட்டு அறநிலைத்துறை அதிகாரிகளும் 4 வழிச்சாலை அதிகாரிகளும் இங்கே வருகை தந்திருந்தார்கள். அவர்கள் இருவருமாக சேர்ந்து கோயில் நிர்வாகத்திடம் பேசி இந்த இடத்தை எப்படி இந்த கன்னிமூலையை பாதுகாக்க முடியும் என்ற அந்த பிளான் போடப்பட்டது. அதன் அடிப்படையிலே மக்கள் கோரிக்கையை ஏற்று இதன் அடிப்படையில் நாங்கள் இந்த இடத்தை உங்களுக்கு பாதுகாத்து தருகிறோம் என்ற உறுதியை தந்து கொண்டு இப்போது சென்றிருக்கின்றார்கள். அப்படி நடைபெற்றால் எங்கள் பக்தர்கள் அனைவருக்கும் எங்களுக்கு மிக மகிழ்ச்சியாக இருக்கும். இறைவன் அதற்கு அருள் புரிவார் என்ற நம்பிக்கையோடு நிறைவு செய்கிறோம்.